ஜின் இனத்திற்கு நீண்ட வயசுகளையும் கொடுத்துருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஹதீஸ் ஷரீஃபுகளில் வருது, ஷைத்தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஷைத்தான்கள் எல்லாமே ஜின் இனத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், கான மினல் ஜின்னி, இப்லீஸ் இருக்கிறானே அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன், ஜின்களின் தந்தை அவன். எப்படி மனிதர்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாமோ அந்த மாதிரி ஜின்னுடைய தந்தை இப்லீஸ். கான மினல் ஜின்னிங்கிற அல்லாஹ் அவன் ஜின் இனத்தை சார்ந்தவன். ஷைத்தான் என்பது ஜின் இனத்தை சார்ந்தவைகளுக்கு தான் ஷைத்தான்ற பெயரும் இருக்கு. ஆக அன்பர்களே, ஷைத்தான் யாரு? ஜின்னுடைய இனத்தை சார்ந்தவன். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அல்லாஹ் தஆலா அவனோடு ஒரு மலக்கும் பிறக்கிறாங்க, ஒரு ஷைத்தானும் பிறக்கிறான்னு வரும். ஹதீஸ் ஷரீஃபுகளை நம்ம கேள்விப்படும். அதாவது ஒரு ஜின்னும் அவன் கூட பிறக்குது. யாருக்காவது பேய் பிடிச்சிருச்சு பிசாசு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னாரு மாதிரியே பேசுகிறாரு, க்ளீனாக சொல்கிறான், டேய் இவன் தான் என் கூட்டாளி, இவர் அத்தா பேர் இது, இவர் இன்னைக்கு இது செஞ்சாரு, அது எல்லாம் அவன் தெளிவாக சொல்கிறான் பாருங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறான் என்றால், இவன் கூட இருந்த ஒரு ஜின்னு இருக்குல்ல, இவர் மௌத்தா போனதோடு இவர் ரூஹு அல்லாட்ட போயிடும், மலக்கும் அல்லாட்ட போயிடுவார். இவன் கூட பிறந்துச்சுல ஒரு ஜின்னு, அது சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த ஜின்னுக்கு இவன் கூட்டாளி எல்லாம் தெரியும். அந்த ஜின்னுக்கு, ஏன்னா இவன் கூடவே அது எல்லா இடத்துலையும், ஜின் என்றால் ஷைத்தான், இவன் கூடவே இருந்த அந்த ஷைத்தானுக்கு எல்லா கூட்டாளி தெரியும், இல்லை இவனுக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியமும் அதுக்கும் தெரியும். அது யார் மேலேயாவது ஏறிக்கிச்சுன்னா என்ன செய்யும் அன்பர்களே, என்ன பேசும், க்ளீனாக சொல்லும், இவன் இதுதான், இது இப்படி செஞ்சான், அவன் அப்படி செஞ்சான், நீ நானும் அங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம், எப்படிடா தெளிவாக சொல்கிறான்னு பார்த்தா அந்த மனுஷனுடைய ரூஹெலாம் இங்கே வரல. நாம் என்ன நினச்சிட்டோம், மனுஷன் வந்து இவர் மேலே ஏறிக்கிட்டார், மௌத்தா போனவர் ஏறல, மௌத்தா போனவர் கூட இருந்த அந்த ஷைத்தான், ஜின் இனத்தை சார்ந்த அந்த ஷைத்தான் சில நேரத்தில் என்ன செஞ்சிருவான், யார் மேலேயாவது அவனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி பழைய செய்திகள்லாம் சொல்லுவான். அன்பர்களே, மனிதர்கள் மக்களுடைய புழக்க பாஷையில் பேய் பிசாசு இது எல்லாம் வந்து ஜின்களை தான் சொல்கிறாங்க. எதை தான் சொல்கிறாங்க? ஜின்களை கொண்டு முராது என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஷைத்தான்களை தான் சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அன்பர்களே, நமக்கு ஜின்களை பற்றியான ஒரு விளக்கங்களுக்காக வேண்டி சொல்கிறேன். ஜின்களில் பல நல்ல ஜின்னும் இருக்கிறது, பல லட்சக்கணக்கான ஈமான் கொண்ட மூமினான ஜின்களும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்று பைய செய்து பெருமானார் கையால் முஸ்லீமான சஹாபி ஜின்கள் பல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நிறைய சொல்லுகிறான். சில ஜின்கள் பெருமானாரிடத்தில் வந்து குர்ஆனை கேட்டுவிட்டு பெருமானாரின் மீது ஈமான் கொண்டு விட்டு அவைகளெல்லாம் தங்களுடைய ஜின் இனங்களிடம் சென்று, மக்களே நாங்கள் ஒரு அதி அற்புதமான குர்ஆனை கேட்டோம், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு நபி வந்திருக்கிறார்கள், நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று ஈமான் கொள்ள வைத்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்கிறான். பல நாடுகள்லேன்னு, சூடான்லேன்னு சில ஜின்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாம் ஆகி போனதாகவும், இந்தியாவிலிருந்து சில ஜின்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே இஸ்லாமாகி போனதாகவும் வரலாறுகளில் எழுதுகிறாங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று